திமுகவுடன் கூட்டணியை அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. கொந்தளிக்கும் தொண்டர்கள். இன்னும் சில மாதங்களிலேயே நடக்கவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைப்பதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறார். ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மூன்றாவது சக்தியாக உருவெடுத்த தேமுதிக தற்போது நிலவும் அரசியல் சூழலில் எந்த அணியில்தான் சேருவது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வருகின்றன. கடந்த சில தேர்தல்களில் கூட அக்கட்சி சந்தித்த பின்னடைவுகள் மற்றும் குறைந்து வரும் வாக்கு வங்கி ஆகியவை பெரிய கட்சிகளுடன் பேரம் பேசுவதில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் தங்களது கூட்டணி வாக்குகளை அதாவது அந்த கணக்குகளை தயார் செய்து வரும் நிலையில் தேமுதிக இன்னும் எந்த பக்கமும் உறுதி செய்யப்படாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக தேமுதிக தரப்பில் கேட்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் போன்ற நிபந்தனைகள் பெரிய கட்சிகளுக்கு தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கைகோர்த்தும் வெற்றி பெற முடியாதது தேமுதிகவின் பேரம் பேசும் சக்தியை குறைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதிமுகவிடம் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்து வந்த பிரேமலதா திமுக பக்கம் சிக்னல் கொடுத்திருந்தார். ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் அங்கம் வகிப்பதால் தேமுதிக கேட்கும் எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்கீடு செய்வது அக்கட்சிக்கு சிரமமாகவே இருந்து வருகிறது. இதன் காரணத்தினால் யாரும் இன்னும் எங்களை முறைப்படி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று பிரேமலதா வெளிப்படையாகவே கூறியிருப்பது அக்கட்சியின் தற்போதைய இக்கட்டான நிலையை பிரதிபலிக்கிறது. தனித்து போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு ஒரு கௌரவமான கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதே தேமுதிகவின் தற்போதைய நோக்கமாகவும் இருக்கிறது. இருப்பினும் பிரேமலதாவை துணை முதல்வராக்குவோம் என்ற கட்சி நிர்வாகிகளின் பேச்சும் அதீத எதிர்பார்ப்புகளும் பெரிய கட்சிகளுக்கு எரிச்சலடைய செய்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்குள் ஒரு வலுவான கூட்டணியை உறுதி செய்யாவிட்டால் தேமுதிகவின் அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் சூழலும் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்னும் சில மாதங்களே 2026 தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் தேமுதிகவின் தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போவதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது. அது என்னவென்றால், தேர்தலில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவதற்கு அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர் திமுகவுடன் தான் கூட்டணியை அமைக்கப் போகிறாராம். ஏனென்றால் பல்வேறு கட்சி கூட்டணிகளுடன் சேர்ந்து நாம் தோல்வியடைவதை விட திமுகவுடன் இணைந்து வெற்றி பெறுவது நமக்கு மிகுந்த பலமாக இருக்கும் என்றும், ஸ்டாலினை நேரில் சந்தித்து அதற்கான பேச்சுவார்த்தையை அவர் தொடங்கிவிட்டதாகவும், இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் அறிவிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது.